ஹாய் கைஸ், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேகே பட்டன் பீட் மார்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட பீட் மார்க்கும் சேகே பட்டன் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா இதில் சாங்கும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 0 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 0 பாயிண்ட் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து எடிட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஒன்று இதில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இந்த இமேஜை வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுனா மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் செட் பண்ணி இந்த 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் வரைக்கும் வரும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜையும் வந்து அந்த பீட் மார்க்கில் வச்சு அடுத்த பீட் மார்க் வரைக்கும் இமேஜை கொண்டு போயிட்டு இந்த இமேஜ் எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் பற்றி அது கொடுத்தீங்கன்னா இமேஜ் கட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இமேஜுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜுக்கு எல்லாமே எப்படி வந்து எஃபெக்ட் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேக்கப்பட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மொதல் 3 இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. கரெக்டாக இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் ஸ்டில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இந்த 3 இமேஜுக்குமே வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மொதல் 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் திரும்ப அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட் இருக்குதுல, அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா வந்து லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 3 இமேஜுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்தீங்களா, இப்போ வந்து பேஸ்டில் கொடுக்கணும். இந்த ஓரத்தில் டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜை வச்சு கரெக்டாக இது மாதிரி டச் பண்ணி இந்த இமேஜ் வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 இமேஜ் இருக்கா. இந்த இமேஜுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது இமேஜில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருப்போம், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இதை வந்து காப்பி லேயர் கொடுங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குதுல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4வது இமேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4வது இமேஜ் பாதியில் வச்சுக்கோங்க. பாதியில் வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக்கை பற்றி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம 2 இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் கொடுங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு 4 இமேஜ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 5வது இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் கொடுத்து நம்ம இதில் எல்லா இமேஜுமே வந்து லேயரோட தான் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டில் கொடுத்து ஃபஸ்ட்டுலேருந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இமேஜ் எடுத்துங்கன்னா இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை விட்டுருங்க. கடைசியாக ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கும் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ்ட்டில் கொடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேகை பட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் கடைசியாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை நீங்கள் வந்து லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை விட்டுவிட்டு எந்தெந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்தந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜாக வந்து மூவ் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணுமோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.